நேஷனல் அவார்டுக்கு தகுதியான ஒரு பாட்டு. அந்த ரெக்கார்டிங் டேபிள் இட் செல்ஃப் ஹாரிஸ் ஆர் டோல்டு. இன்னும் என்ன தோழா என்னுடைய பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. 7ஆம் அறிவுல அந்த பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கில், குருதாஸ் சார் டைரக்ஷன். ஸோ அதில் ஹாரிஸ் சார் வந்து ஒரு முழு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு சுதந்திரமாக. இது வந்து உங்கள் பாட்டு, ஸோ இது ஒவ்வொரு பூக்களுமே மாதிரி வரக்கூடாது, ஆனால் வேறு மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் அந்த பாட்டு கொடுக்கணும். ஓகே. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எழுதின, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள், மண்ணை இழந்த அந்த மக்கள், தமிழ் மேலே வந்து ரொம்ப அலாதியான பற்று கொண்ட மக்கள், இவங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டே எழுதின ஒரு பாட்டு தான் இன்னும் என்ன. ஆனால் இப்போ வரைக்குமே அது வந்து நேஷனல் அவார்டுக்கு தகுதியான ஒரு பாட்டு, அதுக்கு வந்து சரியாக கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஹாரிஸ் சார் வந்து ரெக்கார்டிங்லேயே சொன்னார். அந்த ரெக்கார்டிங் டேபிள் இட் செல்ஃப் ஹாரிஸ் சார் டோல்டு ஃபார் செகண்ட் நேஷனல் அவார்ட். தட் சாங் இஸ் வெரி நைஸ் சாங், அந்த இன்னும் என்னத்தோட அந்த 7ஆம் அறிவு. பட் அது வந்து அது சில காரணங்கள் இருக்குது. நம்ம தமிழ் சார்ந்து முழுக்க இந்த விஷயங்களாக இருந்தது. எதனாலும் தெரில, ஆனால் அந்த பாடலுக்கு பேசி